டிஎன்டிஇடி தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம் வந்து 2025ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதனுடைய பேப்பர் 1 இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு இங்கிலீஷ் அதனுடைய ஆன்சைக்கெலாம் அப்டேட் பண்ணியிருக்கோம். தமிழ் இங்கிலீஷோட ஆன்சைக்கு பண்ணியிருக்கோம். இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸோட ஆன்சைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஷினோடைய பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 91லேருந்து நமக்கு அந்த மேக்ஸ் வந்து ஆரம்பிக்குது. என்ன காரணம் அப்படின்னா நம்ம புக்லெட் வந்து சி டைப் ஆஃப் கொஷின் புக்கு. இந்த புக்கு வந்து சி டைப் ஆஃப் கொஷின் புக்கு. அதனால் வந்து இதனுடைய மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 91லேருந்து நமக்கு ஆரம்பிக்குது. அப்படி பார்க்கும்போது வந்து 91 மேக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. 4x + 5y = k என்பதன் தீர்வு 3,4 எனில் k இன் மதிப்பை காண்க. அப்படின்னா வந்துன்னா xy அந்த மாதிரி வந்து என்ன பண்ணால் நம்ம பாயிண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து xy வேல்யூன்னு அர்த்தம். அதை வந்து நீங்கள் எக்ஸுலேயும் ஒய்லேயும் நீங்கள் பிரதிபலித்தா நமக்கு ஆன்சர் வந்து 32. அப்போ 91க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. கீழே வந்து பார்த்திங்கன்னா கீழே 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது கூற்று 1 வந்து எம்மின் 6 மடங்கை விட 5 அதிகம் எனும் கூற்று எம் 5m + 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கூற்று அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு சரியான விடை. 93வது கொஸ்டினுக்கு எண் சக்கரத்தில் உள்ள A, B, C மற்றும் Dயின் மதிப்புகளை காண்க அப்படின்னு சொல்லி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து சி. A = 16, B = 64, C = 256, D = 512. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அதாவது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 94வது கொஸ்டினுக்கு ஆன்சர். கோண அளவு 180 டிகிரிக்கு மேல் 360 டிகிரிக்குள் இருந்தால் அக்கோணமானது பின் வளைவு கோணம். 95வது கொஸ்டினுக்கு 2 எண்ணின் கூடுதல் 18 மேலும் அவற்றுள் ஓர் எண் மற்றொரு எண்ணை விட 6 அதிகம் எனில் அந்த எண்கள். இதற்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 6,12. 96வது கொஸ்டினுக்கு மிக சிறிய 4 இலக்க எண் மற்றும் மிகப்பெரிய 3 இலக்க எண்ணுக்கு இடையேயான வேறுபாடு வந்து பார்த்திங்கன்னா 1. ஆப்ஷன் ஏ தான். 96வதுக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. 97வது கொஸ்டின் அடுத்தடுத்த 3 ஒற்றை எண்களின் கூடுதல் 27 எனில் அவற்றுள் பெரிய எண். ஆன்சர் வந்து 11. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 97வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. 98வது கொஸ்டின் 7:5 x/25 எனில் எக்ஸின் மதிப்பு 35. 98வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ கரெக்டான விடை. 99வது கொஸ்டினுக்கு ஒரு கன சதுரத்தின் விளிம்புகளின் எண்ணிக்கை 12. ஆப்ஷன் ஏ. 99க்கு ஆப்ஷன் ஏ. 100வது கொஸ்டின் ஒரு கடிகாரத்தில் சரியாக 5 மணி என உள்ளபோது மணி முள்ளுக்கும் நிமிட முள்ளுக்கும் இடையே உள்ள பெரிய மற்றும் சிறிய கோணங்களின் மதிப்புகள் முறையே 210, 150. 100வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. 101வது கொஸ்டின் ஒரு சதுரத்தின் பக்கம் 6 சென்டிமீட்டர் மேலும் ஒரு செவ்வகத்தின் நீளம் 10 சென்டிமீட்டர் அகலம் 4 சென்டிமீட்டர் எனில் சதுரம் மற்றும் செவ்வகத்தின் சுற்றளவுக்கு இடையேயான விகிதம் யாது? 6:7. 101வதுக்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 102வது கொஸ்டினுக்கு 135 டிகிரியின் மிகை நிரப்பு கோணம் வந்து ஆப்ஷன் சி 45 டிகிரி தான் கரெக்டானது. 102வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 103வது கொஸ்டினுக்கு 100 கிலோகிராம் / 100 கிராம் 300 கிலோகிராம் / 100 கிராம். ஆன்சர் வந்ததுன்னா 3000 கிராம். இதுதான் சரியான விடை. 103வது கொஸ்டின் ஆப்ஷன் பி. 104வது கொஸ்டின் ஓர் ஈரிலக்க பகா எண்ணின் இலக்கணங்களின் கூடுதல் 5 மேலும் 161 என்று எண்ணின் ஒரு காரணியாகும். அந்த எண்ணை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 104வது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் பி 23 தான் சரியான விடை. 105வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது தகுபின்னம்? ஆப்ஷன் சி தான் அதுக்கு சரியான விடை. அதாவது 4/4/4/8 இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி 105க்கு. 106வது கொஸ்டின் ஒரு வட்டமானது
12 சம அளவுகள் உள்ள 106வது கொஷின். ஒரு வட்டமானது 12 சம அளவுகள் வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டால் கிடைக்கும் வட்டக்கோண பகுதியின் மையக்கோணம் வந்து பார்த்திங்கன்னா 30 டிகிரி. அதாவது 106வது கொஷினுக்கு ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. 107வது கொஷின். 10 விவசாயிகள் சேர்ந்து ஒரு வயலை 21 நாட்களில் உழுகிறார்கள் எனில் 14 விவசாயிகள் சேர்ந்து உழும்போது எத்தனை நாட்கள் குறைக்கப்படும்? இதுக்கு ஆப்ஷன் வந்து பி 6 நாட்கள். இந்த மாதிரி கொஷினுக்கு வந்து நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து ஒவ்வொரு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு அடுத்தாப்பில் நம்ம எப்படி இதை வந்து நமக்கு டெரைவ் பண்ணி நமக்கு ஆன்சர் வரும் அப்படின்றத நான் தனியாகவே உங்களுக்கு நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இப்போ 107வது கொஷினுக்கு ஆப்ஷன் வந்து பி 6. 108வது கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா x/3 - 5 = x/6 + 1 எனில் எக்ஸின் மதிப்பு. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி 36 தான் வந்து இதற்கு சரியான விடை. அதாவது 108வது கொஷினுக்கு ஆப்ஷன் டி சரியான விடை. 109வது கொஸ்டின். பாஸ்கல் முக்கோணத்தின் x என்பது வரிசையின் எண்ணிக்கையாகவும் y என்பது வரிசையில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகையாகவும் எடுத்துக்கொண்டால் x மற்றும் yக்கு இடையே உள்ள தொடர்பு டேஸ் ஆகும். இதுக்கு வந்து ஆப்ஷன் டி, அதாவது 109வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி y = 2x + 1. 110வது கொஸ்டினுக்கு 16p⁴ - 1 இதன் காரணி. ஆப்ஷன் வந்து சி. 110வது ஆப்ஷன் சி வந்து 2p + 1 இதான் வந்து சரியான விடை. 110வதுக்கு ஆப்ஷன் சி. 111வது கொஷினுக்கு 3x + 9 ≤ 12, எக்ஸின் இயல் எண் எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஆப்ஷன் ஏ 1 தான் இதுக்கு வந்து சரியான விடை. அதாவது 111வது கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ சரியான விடை. 112வது கொஷின். ஒரு லீப் வருடத்தில் சுதந்திர தினத்திற்கும் அக்டோபர் 24க்கும் இடையே உள்ள மொத்த நாட்கள் 69 நாட்கள். அதாவது 112வது கொஷினுக்கு ஆப்ஷன் பி சரியான விடை. 113வது கொஷின். பின்வருவற்றை ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. 113க்கு ஆப்ஷன் பி சரியான விடை. 114வது கொஷின். எது பெரியது அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆப்ஷன் பி. 114க்கு ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. 115வது கொஷினுக்கு மேக்ஸ் என்பது 13120819 எனில் சயின்ஸ் என்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து நம்ம வந்து மேக்ஸ் சயின்ஸ் முடியாமல் MATHS SCIENCE அப்படி எடுத்துகிட்டு கொடுத்துருக்க மதிப்பில் வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் பி வந்து நமக்கு பி தான் சரியான விடை. ஆன்சர் 115க்கு ஆப்ஷன் பி சரியான விடை. 116வது கொஸ்டின். 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் வந்துன்னா 2 கூற்று கீழே கொடுத்துருக்காங்க. அந்த கூற்றை நீங்கள் படிச்சுங்க. இதில் வந்து சரியான விடை வந்துன்னா ஆப்ஷன் சி. இது வந்து நமக்கு கூற்று 1 சரி, கூற்று 2 சரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது 116வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெட் எக்ஸாம் 2025 டெட் எக்ஸாமுடைய பேப்பர் 1உடைய பேட்டர்ன் சி பேட்டர்ன் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சி பேட்டர்ன் அதனுடைய ஆன்சர் கீ தான் பார்த்துருக்கோம். மேக்ஸோட ஆன்சர் கீ பார்த்துட்ருக்கோம். 117வது கொஸ்டினுக்கு கீழ்காணும் அமைப்பில் அடுத்து வரும் எண், அதாவது 2, 9, 28, 65, 126 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து பி 217 தான். 117வது ஆப்ஷன் பி 217 தான் கரெக்டான ஆன்சர். 118வது கொஸ்டினுக்கு ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் வந்து 64, 6², 6, 2/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 118வது ஆப்ஷன் சி அதான் சரியான விடை. 119வது கொஷின். ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி. அதே மகிழுந்து 225 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 5 மணி நேரம் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதுதான் சரியான விடை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கொஷின் உங்களுக்கு ப்ரீஃபாக வந்து எப்படி வரும் அப்படின்ற மாதிரி நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி தனியாக வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்து 120வது கொஷின். 220ஆம் ஆண்டின் ஜனவரி மாதம் முதல் நாள் திங்கட்கிழமை எனில் 220ஆம் ஆண்டின் மே மாதம் முதல் நாள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆப்ஷன் ஏ செவ்வாய்க்கிழமை அதான் சரியான விடை. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 30 கொஷின் மேக்ஸை பற்றி 30 கொஷின் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கு. இது வந்து நம்ம ஆன்சர் கீ வந்து மேக்ஸை பற்றி முடியுது. இதில் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலாக எந்த ஒரு சம் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வந்து எந்த மாதிரி வந்துச்சு ஆன்சர் அப்படின்னு தனியாக வந்து டெரைவ் பண்ணி போடணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் பதிவுங்க. அதை வந்து நான் தனியாக உங்களுக்கு வீடியோவை நான் அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் வந்து சந்திப்போம். நன்றி.